அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. டிப்ரெஷன்னா என்ன, இது எதனால் வருது, இதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிப்ரெஷனுங்கிறது மனச்சோர்வு. இப்போ எங்ககிட்ட ஒருத்தவங்க வர்றாங்க, திடீர்னு நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும், எனக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, யார்கிட்ட சொன்னாலும் இது புரியல, நான் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், எனக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது, இது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதாங்க மனசோர்வுன்னு சொல்கிறோம். அப்போது ஒரு சில விஷயங்கள் ஓப்பனாக வெளியில் சொல்ல முடியும், ஒரு சில விஷயங்கள் வெளியில் சொல்லவே முடியாது, ஒரு அழுத்தப்பட்ட நினைவாக இருக்கும். இதுதான் மனச்சோர்வாக மாறுது. அப்போது ஒன்று நீண்ட கால அழுத்தங்களாக இருக்கலாம், இல்லைன்னா திடீர்னு ஏற்பட்ட ஏதோ ஒரு இழப்பு அல்லது விபத்தாக இருக்கலாம். இது உங்களுக்கு டிப்ரெஷனை உண்டாக்கிடுது, மனச்சோர்வை உண்டாக்கிடுது. அப்போ இது குடும்பம் சார்ந்ததாக இருக்கலாம், உங்களோட அறிவு சார்ந்ததாக இருக்கலாம், வளர்ச்சி சார்ந்ததாக இருக்கலாம், குழந்தைகளோட வளர்ச்சி சார்ந்ததாக இருக்கலாம், உறவினர்கள் சார்ந்ததாக இருக்கலாம், சமூகத்தில் இணையறது சார்ந்ததாக இருக்கலாம். இதில் எதில் வேணாலும் டிப்ரெஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதோட அறிகுறியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அந்த டிப்ரெஷன் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னாலே இவங்களுக்கு எதுலேயுமே ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கும், ஒரு ஏக்க நிலை இருக்கும், அன்பு கிடைக்கலன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டேயும் போய் வாலண்டியராக பேசிகிட்டு இருப்பாங்க, தூக்கம் வராது, அடிக்கடி தலைவலிக்கும், எதையோ ஒன்று இழந்த மாதிரியே இருப்பாங்க. யாராவது கிட்ட பேசுறதுன்னா அதிகமாக பேசுவாங்க ஒரு வகை, இன்னொரு வகை யார்கிட்டையுமே பேச பிடிக்காமல் அமைதியாக இருந்துக்குவாங்க. இதுதான் டிப்ரெஷனோட அறிகுறிகள். இந்த டிப்ரெஷன் மனச்சோர்வு வந்துச்சுன்னா இதுக்கு தீர்வு முறை இருக்கா, இதிலிருந்து குணமாக முடியுமானா கண்டிப்பாக குணமாக முடியும். நீங்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த மருந்துக்கு உங்களால் குணமாக முடியலன்னா இதுக்கு அறிவு சார்ந்த வழிகாட்டுதல் சிகிச்சை, தெரப்பியூட்டிக் செஷன் உங்களுக்கு தேவைப்படும். அப்போ உங்கள் மனசில் ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு எண்ணத்துக்கும், ஒவ்வொரு செயலுக்கும் எப்படி அறிவுகளை பதிவேற்றி வச்சுருக்கிறீங்களோ அந்த பதிவின் அடிப்படையில் உங்கள் மனசு இயங்குறப்ப உங்களால் இயல்பு நிலையில் இருக்க முடியாது. அப்போ உங்களோட நாங்கள் ட்ராவல் பண்ணி நீங்கள் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, சொல்லக்கூடிய தகவலை எந்த பார்வையில் எப்படி பார்க்கணும்னு சொல்லி உங்களை உள பகுப்பாய்வு செய்து அதற்கான வழிகாட்டுதல் சிகிச்சை முறைகளை கொடுக்கும் பொழுது நீங்கள் இயல்பு நிலையில் இருக்க முடியும், மற்றவர்கள் கூட மகிழ்ச்சியாக இருக்க முடியும். டிப்ரெஷனுங்கிறது மனநோய் கிடையாது, அறிவின் பதிவு. இதைத்தான் சொல்கிறோம் நாங்கள் அறிவே மனம்னு சொல்கிறோம். அறிவு மாற்று சிகிச்சை கொடுக்கும் பொழுது நீங்கள் இயல்பு நிலைக்கு வர முடியும். இந்த டிப்ரெஷன் போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட்டு இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் வளர்ச்சி அடைவதற்கும் வெற்றி அடைவதற்கும் சமூகத்தோடு இணைந்து வாழ்வதற்குமான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் வழிகாட்டுதல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகிறோம் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில்.